போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமா நாசமா போச்சு. நாம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவளை மொத்தமா அப்படியே அடிச்சு துரத்திடலான்னு நினைச்சோம். அதுவும் சூர்யாவுக்கு தெரியாம வேற செய்யலாம்னு நினைச்சோம். கடைசியில அதுங்க ரெண்டும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம கண் பார்வையில நடு வீட்டுல அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்குதுங்க. சி, இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம மூஞ்சில எல்லாம் சகதி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது அப்படித்தாம்மா. இருந்தாலும் நீ சகதி அடிச்சேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்குமா? வேற என்ன, வேற எப்படி மாமா சொல்றது? ஏதாவது சொல்லுமா. இதுல மேல போக விடாம படாத பாடுபட்டு நைட்டு பகல்னு ஷிஃப்ட் எல்லாம் போட்டு வேலை எல்லாம் பார்த்தோம். இந்த இதுல அந்த பக்கம் அவன் வேற 10 நிமிஷத்துக்கு ஒருக்க தினம் 2 தடவை நந்தினி நந்தினி நந்தினின்னு டார்ச்சர் பண்ணுவான். அதையும் சமாளிச்சோம். நான் தான் சமாளிச்சேன். கடைசியில அவன் ஃப்ரெண்ட புடிச்சு போலீஸ்ல சிக்க வச்சு அவன் பொண்டாட்டிய கொண்டு வந்து பொய் சாட்சி எல்லாம் சொல்ல வச்சோம். இவ்வளவும் பண்ணா இதுங்க ரெண்டும் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதாம்மா கொடுமையா இருக்கு. ஏய் சும்மா அருடி, நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, இல்லைன்னா மட்டும் நான் சொல்ற உண்மையெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இனிமே அந்த வேலைக்காரி நம்மள ஒரு 10 பைசாக்கு மதிப்பாளா? அவ ஏற்கனவே நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி நடிப்பாளே ஒழிய நிஜமாவே நம்ம மேல மரியாதைலாம் ஒண்ணும் கிடையாதுமா. மாமா, இதுக்கு மேல அந்த பயமும் இருக்காது, நடிப்பும் இருக்காது. ஆமாமா, நாம தான் அவகிட்ட கேவலமா போய் சொல்லி அவமானப்பட்டிருக்கோம்ல. அவ மேல போய் வரிசையா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லுவாள்ல. ஆமா, என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? போன்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்களா? மா, நாங்க என்னமா பண்ணோம்? என்னக்கா இது? ஐயோ மா, இதுல எங்க தப்பு என்னமா இருக்கு? என்ன தப்பு இருக்கு நான் கேக்குறேன். ஏடி ஒரு 5 நிமிஷம் உன் தம்பியை பிடிச்சு வச்சிருக்க முடியாதா? அந்த வேலைக்காரி எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஏர்வாடி வண்டி ரெடியா இருந்தது. அதுக்கு செட் பண்ண ஃபேமிலியும் இருந்தது. மொத்தமா அனுப்பி விட்டுருப்பேன். அவனை தேவையில்லாம கீழே இறக்கி விட்டு மொத்தமா எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்கல்ல. ஐயோ மா, என்னம்மா நீங்க? நாங்க என்னமோ ஆசைப்பட்டு அவனை கீழே அனுப்புன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மா, எங்க 3 பேரையும் புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் எப்படி வெளியில ஓடி வந்தான் தெரியுமாமா? ஆமாத்த, ஜல்லிக்கட்டு காளை மாதிரி ஓடி வந்தான். அவன் முட்டி மோதுனதுல அப்படியே ஸ்கேட்டிங் போற மாதிரி வந்து சோபால விழுந்தாத்த. பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஆம்பளை தானே நீங்க? 3 பேர் இருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன? அத்தை, நாங்க 3 பேரும் காஞ்சி போன பருத்தி மூட்டை மாதிரி அத்தை. ஆனா சூர்யா ஒத்தாளா இருந்தாலும் 300 பருத்தி வீரர்களுக்கு சமம். அவன் கூட எல்லாம் நாங்க மோதி ஜெயிக்க முடியுமாத்த? அவன் ஏன் அவ்வளவு வெறியோடு இருந்தா தெரியுமாத்த? ஏன்? ஏன்னா சூர்யாவுக்கு அந்த நந்தினி மேல அவ்வளவு காதல், அன்பு அப்படியே பொங்கி வழியுத. அதனால யாரு வந்தாலும் தூக்கி போட்டு முதிச்சு விட்டுட்டு கால்ல வழியில ரத்தத்தை கூட கவனிக்காம ஓடினாத்த. இதெல்லாம் வக்கனையா பேசுங்க. கொடுத்த வேலையை உருப்படியா செய்ய முடியாது. என்ன மட்டும் திட்டுறாங்க, அவங்களையும் கொஞ்சம் திட்டுங்க. மா, ஏமா மாமாவை போய் திட்டுறீங்க, எங்களையும் குறை சொல்றீங்க? நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? சூர்யா கீழே வரதுக்கு முன்னாடி அந்த நந்தினியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருக்கலாம்ல. அப்ப சூர்யா வந்து பாத்துட்டு இல்ல அப்படின்னு போயிருப்பான்ல. அதுமா அதேதாமா இங்கேயும். சும்மா எல்லாத்துக்கும் எங்களை திட்டாதீங்க. ஷோ, சரி விடுங்க, ஆக வேண்டியதை பாப்போமா. மா, இப்ப அதை விட முக்கியமான விஷயம், அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு. அவரு வந்துட்டா நடந்த விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓ, அப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த நந்தினியை வீட்டை விட்டு துரத்துற முயற்சியை நாம கண்டினியூ தான் பண்ண போறோம். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விட சொல்றீங்களா? அது இந்த சுந்தரவள்ளி அகராதியிலே கிடையாது. இதை நான் அப்படியே விட மாட்டேன். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் ஓய மாட்டேன். ஏமா, அத்தை வர வர என்ன ரொம்ப திட்டுறாங்கம்மா. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு, அழுதுருவேன். சும்மா இருங்க. எப்படி கத்துனாரு? எல்லாம் நான் இங்க இருக்கேங்கிற நம்பிக்கை இல்ல தானே? நல்ல வேலை, கடைசியில 2 பேரும் பார்த்துட்டோம். நந்தினி, 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 நந்தினி. சார் என்னாச்சு? இருங்க, நான் இங்க தான் இருக்கேன். இங்க தான் இருக்கியா? நான் எங்கேயும் போகல சார். இங்க தான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன்.
நான் இங்கதான் இருக்கேன் பக்கத்துல தான் இருக்கேன். போல சார். எங்கேயும் போயிடாத நந்தினி. எங்கேயும் போல சார். எங்கேயும் போயிடாத. இங்கதான் என் பக்கத்துல பக்கத்துல தான் இரு. இருக்கேன். எங்கேயும் போல சார். எங்கேயும் போல. கண்டிப்பா போகவே மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க வாங்க. பல் விளக்கலாம் வாங்க. வாங்க. யாரா இருக்கான்? என் தாத்தாவோட 2வது பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அதுவா? இல்லை என் பக்கத்து வீட்டு பங்காளி பம்பரம் மண்டையை இழுத்துக்கிட்டு இருந்தானே, ஒருவேளை அவனா இருப்பானா? என்னடா அது குழப்பமா இருக்கா? யாருன்னு தெரியலையா? அம்மா யார் செத்துன்னு சொல்லுங்கம்மா. யாருமே சாகல கல்யாணம். ஆ, நீங்க இல்லன்னு என்ன நம்ப வைக்கிறதுக்காக இந்த திருட்டு கும்பல் அடிச்சு விட்ட பொய். ஆ, அதுக்காக இப்படி அவன் போய் சொல்லுவீங்க? காவே கடை கல்யாணம் கவுத்துட்டானே. சரி, கல்யாணத்தோட போன் எங்க? ஐயா அது அம்மா கிட்ட இருக்குங்கய்யா. நந்தினி, ஆ, உன்னோட போன் எங்க? அம்மா கிட்ட தான் இருக்கு. 2 போனும் இப்ப எனக்கு வேணும். என்கிட்ட கேட்டனா? அதான் அவங்க அம்மா கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல. உனக்கு வேணும்னா நீ அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கிக்க. ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம இவங்க 2 பேரோட போனை புடுங்கி வச்சிருக்க? ஆ? அதுவும் என் போனை டாடி லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. கால்ல அடிபட்டதால போன்ல பேசக்கூடாதுன்னு இன்னொரு போய் வேற. அடேங்கப்பா, அதெல்லாம் அல்டிமேட் சூப்பர். பொய்யாளிகள் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சா நீங்க 2 பேரும் தான் கன்ஃபார்மா தலைவீங்க. ஏன்னா பொய் சொல்றதுல அவ்வளவு நம்பர் 1 இருக்கீங்க. சரி, இப்ப என்ன அதனால? என்ன அதனாலயா? இல்ல கொஞ்சம் கூட நாம மாட்டிக்கிட்டோங்கிற அசிங்கமே இல்ல இல்ல உனக்கு? இருடி குட்டிச்சாத்தனே, உன்கிட்ட அப்புறமா வரேன். யோ ஷார்ப்பு, இங்க வா. உன்னை அப்புறம் நீ மாப்பிள்ள, எனக்கு சொந்தமா எதையுமே யோசிச்சு பண்ற அளவுக்கு அறிவில்லைன்னு உனக்கே தெரியுமில்ல. அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். இங்க வா. நீ ஏதாவது என்ன பண்ணிட்டேன்னா மாதவியோட வாழ்க்கை. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க வாடி செல்ல குட்டி, இங்க வா, தைரியமா வா. கடைசியான ஒரு வாட்டி பாத்துக்குமா? நல்லா பாத்துக்கப்பா. இங்க வா. மாப்பிள்ள தனியா என்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவான் போல. ஆமா, இந்த மாப்பிள்ள காதுக்குள்ள சொல்லு. ஐயோ ஐயோ அத்தை, அத்தை வலிக்குதே. வலிக்குதா? வலிக்குதா? ஐயோ அத்தை வலிக்குதே. என் காதை காப்பாத்துக்க அத்தை. என்னது அத்தையா? அது என்ன அம்மா அப்பான்னு சொல்லாம என்னடா அத்தை? ஐயா திருக்காதிய காதை பிடிங்க. ஐயோ மாப்பிள்ள, இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்ததுல இப்படித்தான் அழுதுட்டு இருக்க. மாதவி, நான் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டியே. நீ என் காதையாவது இப்ப காப்பாத்தி விட்டுமா? இனிமே காது இருக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ அத்தை அத்தை பிச்சு எரிஞ்சிடுறேன். சுரேகா காதல் விடலையா? உங்க அண்ணன் கிட்ட நந்தினி சார் விட்டுருங்க சார். ஆமா சார். டேய் சூர்யா கத்து நல்லா கத்து. நல்லா கத்து. பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்கத்த அத்தை, வந்து என் காலை காப்பாத்துக்க. ஐயோ சூர்யா, கேளு சூர்யா. என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டு மாப்பிள்ளைய சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. ஒரு மரியாதை வேணா? கையெடு. ஓ, அதுக்கு முதல்ல நீங்க அந்த மரியாதையை இவருக்கு கொடுக்குறீங்களா? என்னமோ என்ன சொல்றீங்களே? இத்தனை நாளா இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதைய நீங்க இவருக்கு கொடுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கையெடுறா. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருக்கு நாம மரியாதையை தரணுமா வேண்டாமான்னு அவங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்கும். சோ இந்த இத்து போன எட்டனாவுக்கு இந்த மரியாதையை பெருசு. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? அது எப்படி நந்தினிய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்கன்னு தெரிஞ்சுதான் இல்ல அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா, இங்கதான் இருக்கா, வர சொல்லுங்கன்னு சொன்ன. ஆனா அத்தனை பேரும் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு அந்த பொய்ய திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னீங்கல்ல? இல்ல அப்படி என்ன நினைச்சீங்க நீங்கெல்லாம்? நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொன்னா சூர்யா நம்பிடுவான்னா? நீங்கெல்லாம் வருஷ கணக்கா அழுந்து புரண்டாலும் 5 பைசாக்கு நான் நம்ப மாட்டேன். இல்ல அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி ஏறம் எதுவுமே இல்லாம இப்படி நடந்துக்க முடியுது உங்களால?
நான் அடிப்பட்ட வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நந்தினிய வர சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆனா அவளை என்ன பார்க்க விடாம நீங்களே அடைச்சு வச்சு என்கிட்ட வந்து இங்க ஆளே இல்ல, ஊருக்கு போயிட்டான்னு பச்சையா போய் சொன்னீங்க. இவ்வளவு ஈனத்தனமா நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சு நீங்க நந்தினிய வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா நான் உடம்பு சரியாயி வந்ததும் சரி போனா போட்டுன்னு விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அவ எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறீங்க? டேய், நல்லதுதான் சார். இத பாரு, நான் அவங்க கிட்ட உன்னை தலை நிமிர வச்சு காட்டுவேன், பெரிய இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னதெல்லாம் சும்மா பேச்சுக்காக இல்ல நந்தினி. நிஜமாவே நிஜமாவே நான் அதை செய்ய போறேன். இத பாரு நந்தினி, போதும் இந்த கஷ்டம்லாம். நீ இனி கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கணும். இத பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வேலைக்காரி, தோட்டக்காரி, வேலைக்காரனோட பொண்ணு தானே இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசணும் நந்தினி. இத பாரு, உன்னோட அறிவு, நீ அடைய போற உயரம் எல்லாமே இவங்கள பிரமிக்க வைக்கணும். கண்டிப்பா நீ இதை செய்யதான் போற, சாதிக்கதான் போற. சார், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னால எப்படி சார் முடியும்? அதெல்லாம் முடியும். உன் கூட நான் இருக்கேன். நீ என் கூட எப்பவுமே இருப்ப. மற்றதெல்லாம் தன்னாலேயே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். ஆனா இதை பாரு நந்தினி, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய். இனிமேதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நந்தினி, விஜய் உங்ககிட்ட பேசினாளா? இல்லையே சார். ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இரு, ஃபோன் ட்ரை பண்றேன். சூர்யா? யாருங்க? விஜய், சூர்யா கூப்பிடுறான். பேச போறீங்களா? என்னன்னு பேசுறது விஜய்? வேண்டாங்க, எடுக்க வேண்டாம். எப்பவுமே செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை அந்த அண்ணனுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த அண்ணன் கிட்ட நம்ம பேசுறது? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவர் கேட்டா என்ன பதில்னு சொல்றது? நான் உங்களுக்கு செஞ்சதுக்கு இதுதான் நீங்க எனக்கு காட்டுற நன்றி கடன்னு அவர் கேட்டா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? வேண்டாங்க, விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். ஆனா எத்தனை நாள் விஜய் இப்படியே இருக்க முடியும்? எப்படியா இருந்தாலும் அவன் மூஞ்சில முடிச்சுதான் ஆகணும். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், பேசாம இந்த ஊரை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாமா? என்னது? இங்க இருந்தா எப்படியும் அந்த அண்ணனை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளை தூங்க விடாது. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய முடிவு விஜய். இன்னொரு ஊருக்கு போய் நம்மளுக்கு யாரை தெரியும், எப்படி வாழ முடியும்? எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாம். போலாம். என்ன சார், ஃபோன் எடுக்கலையா? எப்படி எடுப்பான் அவன்? ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டேனே, அவன்கிட்ட நான் எப்படி பேசுறது? அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன்னு குற்ற உணர்ச்சியில இருக்கான் போல. அதான் ஃபோன் எடுக்கல. ஆமா சார், அக்கா கிளம்பும்போது கூட நீங்க சொன்ன இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு போனாங்க. தெரியுமே, அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம பிரச்சனைக்குள்ள பாவம் அவங்கள இழுத்து விட்டு போலீஸ் வரைக்கும் போய் சம்பந்தமே இல்லாம அவங்க சிக்கனத்துக்கு நாம காரணம் ஆயிட்டோம்ல. நியாயமா பார்த்தா, ஐயோ, என் நண்ப குடும்பத்தை இப்படி பொய் சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு நான் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலி நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நந்தினி. விவேக்கினோட எத்தனை வருஷ ஃப்ரெண்டு தெரியுமா? எத்தனை வருஷமா நம்ம கம்பெனிலேயே இருக்கான் தெரியுமா? பாவம்,
அவனை போய் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்து, ச்சே, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம் இதெல்லாம். நந்தினி அவன் போன் எடுத்து எப்பவும் போல என்கிட்ட பேசிருந்தா கூட எனக்கு பெருசா தெரியாது. எடுக்கலன்னதும் ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் விஜயா கிட்ட பேசுறேன். என் ஃபோன் அவங்க நிச்சயமா எடுப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி எடுத்தாங்கன்னா உங்ககிட்ட தரேன். ஒரு நிமிஷம் வந்து நிறுத்துங்க. என்ன விஜய்? நந்தினி கால் பண்றா. பேசு, அட்டன் பண்ணு விஜய். ஹலோ நந்தினி. என்ன விஜய், இந்த அண்ணனை மறந்துட்டேல்ல? என்ன, நான் ஃபோன் பண்ணா உன் புருஷன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? இந்த பாவிக்கிட்ட நீங்க பேசாதீங்கண்ணா. உங்க குரலை கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை. காசில குளிச்சாலும் கங்கையில முங்கினாலும் தீர்க்க முடியாத ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் நிக்கிறேன். எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. இந்த காஃபில கடைசி சொட்டுதாம்மா டேஸ்ட். அம்மா, நான் பேசாம புடிச்சு சண்டை போட்டுறவா? பேசாம இரு. ஆண்டி, நாங்க கிளம்புறோம் ஆண்டி. ஏன் கிளம்புற விவேக்? ஃப்ரெண்டு, அவன் கூட உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு பொறுமையா அப்புறம் அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்ல. என்ன முக்கியமான வேலை ஏதாவது இருக்கோ? ஆமாம்மா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்காம எதுக்கு அடிச்சு புடிச்சுக்கிட்டு இங்கே ஓடி வந்தீங்க? சூரியனை தான் பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. ஓ ஆமா ஆமால, நீ போகும்போதே சொன்னல. ஆமா, எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா வர சொல்லணும்? அது சும்மாதான். நான் எப்படி இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு விசாரிக்கத்தான். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அவன் கேட்டதுக்கு சொன்ன ஆண்டி, வேற ஒன்றும் இல்லை. சரி, கிளம்புங்க. அத்தை சொல்லிட்டாங்களே, போ. நந்தினி, சூர்யா என்ன வர சொன்னாருன்னு தான் நாங்கள் 2 பேருமே வந்தோம். ஆனால் இங்கே இவங்க ஏதோ புது பிரச்சனையை கொண்டு வர மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே நந்தினி இருக்கு. அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீங்க கிளம்புங்க. சரி நந்தினி, பார்த்து கவனமா இரு. எது நடந்தாலும் மறைக்காம சூர்யாட்ட சொல்லிடு, அவன் பார்த்துப்பான். அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிண்ணே, போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்துக்கோ. பார்த்து வாங்க. கை பத்திரம். ஏன் சுரேகா, அவன் என்கிட்ட கொஞ்சம் நக்கலா பேசுற மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்ல உங்களுக்கும் அப்படி தோணுதா? மாதிரி எல்லாம் இல்ல மாமா, நிஜமாவே அவன் செம்ம நக்கலா தான் பேசிட்டு போறான். ஏமா அப்பவே சொல்றதுல அவன் ஒரு வழி ஆக்கி போலீஸ் ஸ்டேஷனை ஞாபகப்படுத்தி எதுக்கு சொல்லணும்? நம்மள குத்தி காட்டுறானாமா. இவனெல்லாம் நிக்க வச்சு அப்படியே மூச்சிலேயே குத்தி அனுப்பணும். என்கிட்ட சொல்லிட்டில, அடுத்த வாட்டி வரட்டும், அவனை குத்துறேன். நம்ம கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு நம்ம கிட்டே சம்பளம் வாங்கிக்கிட்டு நம்மளே நக்கல் பண்றான். சுரேகா ஒரு நிமிஷம். மா, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? நீயே சொல்லு. மா, அந்த நந்தினி சூர்யா கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் வெளாவரியா சொல்லியிருக்கா. விவேக்க நாம தான் போலீஸ்ல மாட்டி விட்டது, விஜயை கூப்பிட்டு பொய் சொல்ல சொன்னது, இதையும் கண்டிப்பா சொல்லிருப்பா. அதனாலதான் உடனே அவன் அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பேசியிருக்கான். ஆனா இதுல மெசேஜ் அது மட்டும் இல்லம்மா. பின்ன நாம போலீஸ்ல மாட்டி விட பார்த்த விவேக், அவனோட பொண்டாட்டி விஜி, இவங்க 2 பேரும் நம்ம கண்ணு முன்னாடியே வீட்டுக்குள்ள வர வச்சு சூர்யா கூட பேச வச்சவா அந்த நந்தினி. நேருக்கு நேரா பேச வச்சு அவங்க 2 பேரையும் இப்ப வழி அனுப்பி வைக்கிறானா, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான். உங்க யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் உங்க எல்லார விடவும் சூர்யாக்கு நெருக்கமா இருக்கேன், இந்த வீட்ல அதிகாரத்தோட இருக்கேன்னு சொல்லாம சொல்றா. அதை விட முக்கியம், அவ சூர்யா கிட்ட போட்டு கொடுக்கும்போது
அப்படி நடந்ததை மட்டும் சொல்லிருக்க மாட்டா. 1க்கு 4 சேர்த்துதான் சொல்லிருப்பா. அந்த வகையில இப்ப சூர்யா மனசுல முன்னாடி இருந்ததை விட இப்ப பல மடங்கு அப்படியே எதிரியா தெரியும். அந்த அளவுக்கு அந்த நந்தினி ஏத்தி விட்டுருக்கா. கரெக்டா சொன்னமா. நாம அவளை டார்ச்சர் பண்ணா அவ அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டாளே. என்ன உடனடியா போய் சூர்யா கிட்ட அதை போட்டு கொடுத்தே ஆகணுமா? என்னமா பழக்குது, கெட்ட பழக்கம். நம்ம 2 மிதி மிதிச்சா அவ பொறுத்துட்டு போக வேண்டியதானே. அப்படின்னு அவளுக்கு திமிரு. ஏமாதவி, நீ என்ன எவ்வளவு மிதி மிதிச்சிருப்ப? வெளியே யார்ட்ட சொல்லிருக்கணும், உள்ளுக்குள்ளே அழுதுட்டு நான் பேசாம போயிடல. அதெல்லாம் அந்த காலமாமா. இப்பெல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்து நமக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி நடிச்சு தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறா. பார்த்ததுக்கு சூர்யா கிட்ட நல்ல பேர் வேற எடுத்துக்கிறா. பழைய மாதிரிலாம் இல்லம்மா, ரொம்ப விவரமாயிட்டா. ஆமா போடி. ஐயோ சுரேகா, சரி வாமா, வா. நம்ம போய் இடத்த மாத்தி பேசுவோம். ஏத்தா, இந்த விவேக் தம்பியும் விஜயும் சின்னையா வந்து பார்த்துட்டு போனாங்களே, எதுவும் சொல்லிட்டு போனாங்களா என்ன? ஆமாண்ணே, ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்புறம் சூர்யா சார் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு, அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டான்னு பேசி ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டாரு. நல்லதுமா. அப்புறம் அம்மாடி, அப்படி பேசலன்னு வச்சுக்கவேன், பிள்ளைங்க அதை நினைச்சு வருத்த விட்டு கிடக்குங்க. ஆமாண்ணே. இந்த மிக்சியை மாத்த ஒரு வழி இல்லை, என்ன பண்றது? எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தவர் நீங்க. நான் இன்னைக்கு உயிரோடு உங்க முன்னாடி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க காலடியில தானே முடிவோட இருக்கேன். யார் சொன்னாலும் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். நீங்களே சொன்னாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏமா என்னமா கனவுல எதுக்குமா வலிக்கிற மாதிரி அடிக்கிற? இல்ல நிஜதா, கனவுல. ஆமா ஏமா மாதவி, என்னாச்சுமா உனக்கு? என்னமா நடக்குறீங்க? உனக்கு இந்த வருஷம் சிறந்த ஹஸ்பண்ட் அவார்ட் கொடுக்கறாங்களா? அப்படியா? எங்கமா? எங்க கொடுக்க சொல்லுவாங்க. ஐயோ, நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? ஹை, இதுதான்டா போலீஸ். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். அந்த வரிசையில நீ எல்லாம் ஒரு புருஷனா? நல்ல தெலுங்கு டப்பிங் பட டைட்டில் மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல வேலைக்கு வித்துருவோமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏமா, தூங்குறவங்க எழுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு சும்மா என்ன பண்ற ஏது பண்றேன்னு. சரி சொல்லு, இப்ப என்ன பண்ணணும்? ஏங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் என்ன அரைஞ்சப்ப ஏன் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்தீங்க? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தீங்க? ஏமா, இந்த வீட்டுல தான் நம்ம கொழுக்கட்டை சுடவே இல்லையே, அப்புறம் எப்படிமா நான் வாயில கொழுக்கட்டை வச்சுக்க முடியும்? லாஜிக்கே இல்லாம பேசுறமா நீ? பாயிண்ட பேசுறேன். ஏமா ஏயா இப்படி இருக்க? உன் பொண்டாட்டி அங்க ஒருத்தன் அடிக்கிறான், நீங்க பாட்டுக்கு அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணு யாரோ ஒருத்தன் இல்லையே, உன் தம்பி தானம்மா. அதுக்காக அவனை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? அவனுக்கு நம்ம பண்ண கொடுமைக்கு இத்தோட விட்டதே பெருசு. அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ உன் பிரச்சனை என்ன? உன் தம்பி உன்னை அடிக்கும் போது நான் ஏன்னு கேட்கல, அதானே? உன் தம்பியே அந்த நந்தினி நல்லா ஏத்தி விட்டுருக்கா. அது தெரியாம நம்மளும் அங்க போயிட்டோம். உன்னை அவன் அடிக்கும் போது நான் பாட்டு குறுக்க விழுந்து அவனை தடுக்க போய் என்ன அவன் செவிலியே 2 விட்டான் வையா. இந்த சாஃப்ட் பாடி தாங்குமா வீங்குமா? உனக்கு தெரியாதா? அவளை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன். புருஷனை பொண்டாட்டியும் மாறி மாறி என்னை போட்டு அடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவ பாட்டுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சு அடிச்சா, இவன் வீட்டுல வச்சு என்ன அடிக்கிறான். என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்குலாம்? நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏண்டா மாதவி மேல கைய வச்சோன்னு ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரையும் அழ வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க.
சரி நீ பாருமா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். போயா. நந்தினி, 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 எங்க போயிட்டாரு வர? நந்தினி, வந்துட்டேன். குட் மார்னிங் நந்தினி. வணக்கம் சார். ஏய், குட் மார்னிங் சொன்னா நீ என்ன வணக்கம் சொல்ற? எல்லாமே ஒண்ணுதானே. உட்காருங்க. வலியெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா இப்போ? பரவாயில்ல போல நந்தினி, ஓகேவா தான் சரி இருக்கு. இருங்க, நான் வரேன். என்ன உட்கார்ந்த இடத்துலயே தூங்கிட்டீங்களா? வேற என்ன பண்றது? காட்டுங்க. ஷோ, கடைசியில என் நிலைமை ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி ஆயிடுச்சே நந்தினி. பல்லு விளக்க கூட ஒரு ஆள் தேவையா இருக்கா? உடம்புக்கு முடியலன்னா எல்லாருக்குமே அப்படிதான். காட்டுங்க. நீ தண்ணி விட்டியா இதுல? இதுலயா? இதுல பேஸ்ட்ல இல்லையே. இல்ல எதுக்கு விடணும்? அப்படி இல்ல, இதுல கொஞ்சம் இந்த பிரஷ்ல கொஞ்சம் தண்ணி போட்டாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பல்லு விளக்குறதுக்கு. இதெல்லாம் ஒரு பழக்கம். யா ப்ளீஸ் கொஞ்சம் லைட்டா போ, இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருங்க. ஓகே ஓகே. இப்போ நானே பிரஷ் பண்ணிக்கிறேன். நானே விளக்கி விடுறேன். காட்டுங்க. இதுக்கு நந்தினி. எது நானா? Are you serious? நீ அதை தாங்குவியா நந்தினி? என் வெயிட் என்ன? அதெல்லாம் நடக்காது சார். நான் கூட்டிட்டு போறேன் சார். வைங்க சார். ஐயோ நந்தினி, சும்மா இரு, விளையாடாத. உன்னால தூக்க முடியாது. என்னோட வெயிட் ரொம்ப அதிகம், அது ரொம்ப கஷ்டம். ஊர்ல எல்லாம் நான் புண்ணாக்கு மூட்டைய அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிருக்கேன் சார். அப்ப என்ன புண்ணாக்கு மூட்டையும் நானும் ஒண்ணா? நான் அப்படி சொல்லல. உங்க வெயிட்ட நான் புண்ணாக்கு மூட்டை அந்த அதோட நான் கம்பேர். இல்லனா நீ எக்ஸாம்பிள் சொல்லிருவே போதும். புண்ணாக்கு மூட்டை இல்ல சார். Are you sure? ஷூர் தான். ஓகே. எந்திரிக்கிறேன். பாத்து சார். பாத்து மெதுவா. Are you okay நந்தினி? லெஃப்ட் ரைட் ரைட். மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி. கண்ணாடி போல காதல் ஒன்ன காட்ட பார்த்து நிக்கிறேன். கண்ணால நீயும் நூலை விட்டு பார்க்க காத்தாடியாக நானும் சுத்துறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகர வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி. கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி. சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பிடுவான். கொடுத்து வச்ச மகராச. வந்துட்டியா மாதவி? என்னம்மா அது
புது ஐடியாவா இருக்கு. வண்டி ஓடாம ரோட்ல நின்றுச்சுன்னா அப்படியே டோ பண்ணி தள்ளிட்டு போவாங்க. அதே மாதிரி உன் தம்பியை நந்தினி அப்படியே டோ பண்ணி தள்ளிட்டு போயிட்டு இருக்காளே. இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலை எழுத்து. நாமளும் இதே மாதிரி காலை உடைச்சுக்கிட்டோம்னா மாதவியும் என்னை தூக்கிட்டு இப்படி நடப்பாள்ல.